சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றிருந்த விஜய் தனி விமானம் மூலமாக சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். நேற்று டெல்லியில் விஜயிடம் சிபிஐ விசாரணையானது நடைபெற்றது. இந்நிலையில் சிபிஐ விசாரணை முடிவடைந்து தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். டெல்லியில் விஜயிடம் சிபிஐ விசாரணையானது நேற்று நடைபெற்ற நிலையில் தற்போது சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்காக நேற்று டெல்லி சென்றிருந்தார். டெல்லியில அவர் 11:30 மணி அளவுல அவர் சிபிஐ அலுவலகத்துல ஆஜரான நிலையில் அவரிடம் ஒரு 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. 7 மணி நேரமாக விஜய் சிபிஐ அலுவலகத்துல, டெல்லி அலுவலகத்துல இருந்தார். சிபிஐ அதிகாரி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் அவரிடம் விசாரணையை மேற்கொண்டார்கள். இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் முன்வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை அவருக்கு முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு அவர் பதிலளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டிய தேவை இருப்பதாகவும், அது இந்த பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு மீண்டும் ஒரு நாள் சம்மன் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிபிஐ தரப்பிலும் சொல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு நாள் விசாரணை நடத்தக்கூடும் என்ற பயண திட்டத்துடன் டெல்லி சென்றிருந்த விஜய் நேற்று சென்னை திரும்புவதற்கான விமானம், அந்த வழக்கமான அந்த தனி விமானத்தை முன்பதிவு செய்யவில்லை. எனவே இன்றைய தினம்தான் 11 மணி அளவுல முன்பதிவு செய்திருந்ததாகவும், அதன்படியே காலை ஒரு 10:30 மணி அளவில் தான் அங்கிருந்து ஒரு தனி விமானம் புறப்பட்டிருப்பது. தற்போது சென்னை வந்தடைந்திருக்கிறார் விஜய். இதற்கு பிறகு அவர் இங்க அடுத்த கட்ட ஆலோசனைகளில் ஈடுபடலாம். அதாவது இங்க கட்சி தொடர்பான இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு குழு அமைத்தார்கள். அதே போன்று அடுத்த கட்டமாக கூட்டணி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்துவது என கட்சி பணிகள்ல தீவிரம் காட்ட இருப்பதாகவும் கட்சியினர் தரப்புல கூறப்படுகிறது. இந்த வழக்குல ஏற்கனவே கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் எல்லாமே டெல்லிக்கு அழைத்து 3 நாட்கள் வரை சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு விட்டது. அதன் பிறகு விஜயிடமும் இந்த விசாரணை தற்போது நடந்திருக்கிறது. இந்த விசாரணையில அவர் கொடுத்த தகவல், அவர்களிடம் முன்வைக்கப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில் எல்லாமே